ஒரு சின்ன கப்பலில் ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருந்தா. அந்த கப்பலில் அவள் ராணி மாதிரி இருந்தா. அவள் வச்சதான் சட்டம், அவள் சொன்னதை எல்லாருமே கேட்டாங்க. ஆனால் அவளுக்கு அதில் திருப்தி இல்லை. அவளுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய க்ரூஸ் ஷிப் மேலே கண்ணு இருந்தது. அந்த இருந்த லைட்ஸு, அங்கே இருந்த அந்த சவுண்டு அவளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. அந்த கப்பலில் எப்படியாவது ஒரு சின்ன வேலைக்காரியாவது வேலையில் ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவள் ஆசைப்பட்டா. அந்த வேலைக்கு அப்ளை பண்ணால் வேலையும் கிடச்சிது. அந்த வேலையில் ஜாயின் பண்ண ஒரு மாதத்தில் பயங்கர ஒர்க் ப்ரெஷர்னால அவள் சூசைட் பண்ணி மரிச்சு போயிட்டா. பார்க்க அட்ராக்டிவாக இருந்தது. நாங்கள் போன அவளுக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போச்சு. அநேகர் இப்படி தான் இருக்கிறோம். என் குடும்பம் எப்படிங்க இருக்குது, என் புருஷனை பாருங்கள், என் பொண்டாட்டியை பாருங்கள், இதுதான் வாழ்க்கையா? அந்த வாழ்க்கையை பாருங்கள், மாதம் மாதம் ட்ரிப் போகிறாங்க. அந்த பொண்டாட்டியை பாருங்கள் எவ்வளோ அழகாக புருஷனை கவனிச்சிக்கிறா, அந்த புருஷனை பாருங்கள் எவ்வளோ அழகாக பொண்டாட்டிக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறா, அப்படி இப்படின்னு மற்றவங்க வாழ்க்கையை நம்ம அநேக நேரங்களில் கம்பேர் பண்ணுறோம் நம்ம வாழ்க்கையோட. அது ரொம்ப தப்புங்க. அவங்களுக்கு தான் அவங்க வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் தெரியும். உங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய கிஃப்ட்டுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்காகவே டிசைன் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. உங்கள் கணவன், உங்கள் மனைவி உங்களுக்காகவே ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காரு. உங்களை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதை ஆண்டவர் உங்களை கொண்டு நிறைவேற்றுவார். ஒன்றும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து துதிங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார்.